اليوم نختم على أفواههم وتكلمنا أيديهم وتشهد أرجلهم. வாய்க்கு பூட்டு போடப்படும், கரம் பேசும், தோள்கள் பேசும். யா அல்லாஹ், தோளே என்னோடு இருந்தாய், எனக்கு எதிராக சாட்சி கூறுகிறாயா? ஆம், உன்னை பேச வைத்தவன் தான் என்னையும் பேச வைத்திருக்கிறான். சொல்லுவேன், என்ன செய்தாய் என்னை கொண்டு? கண்கூறும். என்னை செய்தாய் என்னை கொண்டு? கரம் கூறும். லா இலாஹ இல்லல்லாஹ். தனிமையில் நான் பார்த்த பாவங்களை என் கண் அந்த மக்களுக்கு முன்னால் கூறினால் என் நிலைமை என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ். தனிமையில் என் கரம் செய்த பாவங்களை அந்த ரப்புக்கு முன்னால் என் கரம் கூறினால் என் நிலைமை என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ். ஹராமை நோக்கி நான் நடந்ததை என் கால்கள் கூறினால் என் நிலைமை என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ். நான் செய்த அனைத்தையும் என்னுடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் எனக்கு எதிராகவே சாட்சி கூறிவிட்டால் என் நிலைமை என்ன? மூன்றாவது விசாரணை தொடக்கமாகும். தராசு நிறுத்தப்படும். فمن ثقلت موازينه فأولئك هم المفلحون. யாருடைய தராசின் நன்மையின் எடை கனத்து விடுகிறதோ அவர் வெற்றி அடைவார். யாருடைய தராசின் எடை குறைந்து விடுகிறதோ அவர் இழிவடைவார், தோல்வி அடைவார். நன்மையின் தராசை தீமையின் தராசு ஒரு தீமையை அதிகரித்து விட்டாலும் நரகம் நிச்சயம். தீமையின் தராசு நன்மையின் தராசை நன்மை ஒரு நன்மை அதிகரித்து விட்டாலும் சொர்க்கம் நிச்சயம். இரண்டிற்கு மத்தியில் நடுநிலையாக தராசு நின்றால் அஸ்ஹாபுல் அராஃப். சூரத்துல் அராஃபை எடுத்து படியுங்கள் வீடுகளுக்கு திரும்பியதற்கு பிறகு. அராஃப் வாசிகள் அவர்கள் 3 விசாரணை. புத்தகம் கொடுக்கப்பட்டு படிக்க கூறி விசாரணை, கரங்களும் தோள்களும் பேச வைத்து விசாரணை, நன்மையின் எடை நிறுத்தப்பட்டு விசாரணை. இன்னும் ஒரு விசாரணை பாக்கி இருக்கிறது. இன்னும் ஒரு விசாரணை. இதையெல்லாம் விட மிக மிக பயங்கரமான விசாரணை. ما منكم من أحد إلا وسيكلمه الله يوم القيامة ليس بينه وبين الله ترجمان. நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் அல்லாஹ் பேசுவான். அல்லாஹ்விற்கும் அந்த அடியானுக்கும் இடையிலே எந்த ஒரு மொழிபெயர்ப்பாளரும் இருக்க மாட்டார். நேரடியாக அல்லாஹ் கேட்பான், பதில் கூற வேண்டும், அவ்வளவுதான். நேரடியாக அல்லாஹ் கேட்பான், பதில் கூற வேண்டும். யாரை அல்லாஹ் துருவி துருவி கேள்வி கேட்கிறானோ அவன் நிச்சயமாக வேதனை செய்யப்பட்டே தீருவான். மன்னூகிஷல் ஹிசாப் ஹலக். ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை, அல்லாஹ் குர்ஆனிலே எளிதாக மூமின்களை விசாரிப்பான் என்கிறானே, ஆனால் நீங்களோ விசாரித்தாலே வேதனை என்கிறீர்களே, என்ன விளக்கம்? ஐஷா, பாவிகளை அல்லாஹ் விசாரிப்பான். ஏன் செய்தாய், எதற்கு செய்தாய், ஏன் செய்தாய்? நல்லவர்களை அல்லாஹ் விசாரிக்க மாட்டான். அபிஷிரு யா அய்யுஹல் முஃமினூன். நல்லவர்களை அல்லாஹ் விசாரிக்க மாட்டான், அல்லாஹ் எடுத்து காட்டுவான். எப்படி? மிக அழகான நிகழ்வு, அழகான நிகழ்வு. இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல்ல யுத்னில் முஃமின ஃபயதஉ அலைஹி கனஃபஹ வயஸ்துருஹு மினன் நாஸ்.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மஹ்ஷரிலே ஒரு அடியானை தனியாக அழைத்து அந்த அடியானுக்கும் தனக்கும் அல்லாஹ் ஒரு திரையை போடுவான். அந்த திரைக்கு உள்ளே நடப்பதை மஹ்ஷரிலே யாரும் பார்க்க முடியாது. அந்த மூமின் யார்? யார் அவன்? அல்லாஹ் கேட்பான். அவனுடைய பாவத்தை நினைவு கூறுவான். அத்தஅரிஃபு தம்ப கதா, அத்தஅரிஃபு தம்ப கதா, இந்த பாவம் உனக்கு தெரியுமா? பாவம் தெரியுமா? சொல். அரிஃப், அறிகிறேன் யா அல்லாஹ். அத்தஅரிஃபு தம்ப கதா, தெரியுமா? அறிகிறேன் யா அல்லாஹ். எண்ணிக்கொண்டே போவான், எண்ணிக்கொண்டே போவான். அல்லாஹ் அவன் எண்ணி விடுவான், நான் அழிந்து விட்டேன், நான் அழிந்து விட்டேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யா அர்ஹமர் ராஹிமீன் அவனை அழைத்து சொல்லுவான், அடியானே, அடியானே, இன்னி கத் சதர்துஹா அலைக ஃபித் துன்யா வ இன்னி கத் சதர்துஹா அலைக ஃபித் துன்யா அக்ஃபிருஹா லக்கல் யௌம். அடியானே, உலகத்திலே நீ செய்த பாவங்களை நான் மறைத்தேன். நீ மறைக்கவில்லை. எத்தனையோ மக்களை பாவங்களை வெளிப்படுத்தி அவர்களை இந்த பூமியில் இழிவுபடுத்தி இருக்கிறேன். ஆனால் உன் பாவத்தை நான் மறைத்தேன். அடியானே, உன்னை மக்கள் நல்லவன் என்று சொன்னார்கள். ஆனால் நீ தனிமையில் என்ன செய்தாய் என்று எனக்கு தெரியும். உன்னை மக்கள் சிறந்தவன் என்று சொன்னார்கள். என்ன பாவங்களை, குற்றங்களை உள்ளத்திலே மறைத்திருந்தாய் என்று எனக்கு தெரியும். நான் மறைத்தேன். அடியானே, இன்றைய தினம் அந்த பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கிறேன். செல். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். நான் மறைத்தேன் அந்த பாவங்களை. அடியானே, இங்கே பார். மஹ்ஷர், யாரும் எனக்கும் உனக்கும் நடந்ததை அறிய முடியாது, உன் பாவங்களை அறிய முடியாது. எங்கும் மறைத்திருக்கிறேன், உன்னை மன்னிக்கிறேன். செல். இதுதான் நல்லவர்களின் விசாரணை. மூமின்களே,